ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/9/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 31/12/2006. 2007 நியூ இயர் முரளி இது. தலைப்பு: உறுதித்தன்மை மற்றும் மாற்றும் சக்தி மூலமாக காரணம் மற்றும் பிரச்சனைக்கு விடை கொடுத்து நிவாரணம் மற்றும் தீர்வு சுரூபம் ஆகுங்கள். இல்லை, இதனால தான் நான் மாறலை, இதனால தான் இப்படி இருக்குது, இந்த காரணத்துக்கெல்லாம் விடை கொடுக்கணுன்னா 2 தேவை. ஒன்று, உறுதியான எண்ணம் இருக்கணும், மாறியே தீரணும். அடுத்தது மாற்றக்கூடிய சக்தி. இதன் மூலமாக விடை கொடுத்து தீர்வு சுரூபம் ஆகுங்கள், பிரச்சனை சுரூபம் ஆகாதீங்க. இன்றைக்கி புதுயுகத்தை படைக்கிற பாப்தாதா தன்னுடைய குழந்தைங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்தும் கொடுக்குறாரு, புது யுகத்திற்கான வாழ்த்தும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். இல்லை, சங்கமயுகம், புது யுகம். அடுத்தது லௌகீக பண்டிகை, புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே பாபாவுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ பாபா கேட்குறாரு, புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா, இது புது யுகத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கும் வந்திருக்கிறீங்களா? நேற்று வாழ்த்து சொல்கிறத பற்றி தான் ஃபுல் முரளி இல்லையா? சொர்க்கத்துக்கு அதிபதியாக போகிறீங்க, வாழ்த்து தெரிவிங்க ஒருவருக்கொருவர் அப்படிங்கிறதும் ஃபுல்லாகவே சொன்னார். எப்படி புத்தாண்டின் குஷி இருக்குது, அதனால் மற்றவங்களுக்கும் அந்த குஷியை கொடுக்குறீங்க வாழ்த்து சொல்கிறதன் மூலமாக. அதே நேரத்தில் இல்லை, இன்றைக்கி நியூ இயர்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஆஹா, இன்றைக்கி நியூ இயர் பாபா ஸ்பெஷலாக சொல்லுவாருன்னு தான் வரீங்க. அந்த நியூ இயர் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நியூ ஏஜும் ஞாபகம் இருக்குதா, புது யுகமும் ஞாபகம் இருக்குதா? அதே போதையோட புத்தாண்டு ஒரு நாள் விழா, இது இந்த யுகம் முழுவதும். ஸோ புது யுகம் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுச்சா? ஸோ புது யுகன்றது நம்ம சங்கமயுகத்தையும் சொல்லலாம், சத்தியுகத்தையும் சொல்லலாம். எப்படி புது வருடத்துக்காக வந்துடுச்சுப்பா புது வருஷம் அப்படின்னு மனதில் சொல்கிறோம், மனதில் வந்துடுது இல்லையா? அப்பாடா வந்துடுச்சு 12 ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கொண்டாடுறாங்க இல்லையா? நிறைய நாடுகளில் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க. ஸோ அதே மாதிரி சந்தோஷம் இந்த புது யுகத்துக்காக அனுபவம் செய்கிறீங்களா? அதே அளவு வந்துடுச்சு புது யுகம் அப்படின்னு அனுபவம் பண்ணுறீங்களா? ஸோ அந்த அளவுக்கு புது யுகத்துடைய, இப்போ பாபா புது யுகன்றது சொர்க்கத்தை தான் சொல்கிறார். அந்த புது யுகத்துடைய நினைவு அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குதா? அந்த சரீர ரூப ஆடை ஜொலிப்புடன் முன்னால் காணப்படுதா? அங்கே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஜொலிக்கும், அங்கே உடலும் ஜொலிக்கும். பாபா இங்கே சொல்கிறது சரீரன்ற ஆடையை தான் சொல்கிறார். அந்த ஜொலிக்கக்கூடிய உடல், கொஞ்சம் கூட குறையில்லாத உடல் கண்ணு முன்னாடி தெரியுதா? பாப்தாதா இரட்டை வாழ்த்துக்கள் சொல்கிறார். குழந்தைங்களுடைய மனசில், கண்ணில் புதுயுகத்தின் காட்சிகள் வெளிப்படையாக இருக்குது, வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குது. ஸோ அது இன்றைக்கி ஏஐ வச்சு நிறையா இந்த படம் வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய புது யுகத்தில் உடல், மனம், செல்வம், மக்கள் எவ்வளவு சிரேஷ்டமாக இருப்பாங்க. உடம்பும் உயர்ந்ததாக இருக்கும், மனமும் உயர்ந்ததாக இருக்கும், செல்வம் அளவற்றதாக இருக்கும், உறவுகளும் மிக உயர்ந்த உறவுகளாக இருக்கும், சுயநலமற்ற உறவுகளாக இருக்கும். ஸோ சொர்க்கத்தில் எப்படி சர்வ பிராப்திகளும் இருக்குது, பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்குதுன்ற இந்த காட்சியெல்லாம் குழந்தைங்க மனசில் தெளிவாக தெரியுது, கண்ணுலேயும் தெரியுது. இன்றைக்கி பழைய உலகத்தில் இருக்கிறோம், இப்போவே நாம் நம்ம ராஜ்யத்தில் இருப்போம் அப்படிங்கிற குஷி இருக்குது இல்லையா? ஒரு செகண்ட் தான் டக்குன்னு, அதாவது சொர்க்கத்திலே வாழணும் புத்தியினால். உங்கள் ராஜ்யம் ஞாபகம் இருக்குதா?
கேட்குறார். ஞாபகம் இருக்குது தானே? எப்படி இன்றைக்கி ரெட்டை காரியத்துக்கு வந்திருக்கிறீங்க, 2 வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறீங்க இல்லையா? பழைய வருடத்திற்கு 2 காரியம் என்னென்னா, ஒன்று பழைய வருடத்துக்கு விடை கொடுக்கறதுக்கு, அடுத்தது புது வருடத்தை வரவேற்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. அல்லது பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா? அல்லது பழைய உலகத்தின் பழைய சமஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள், பழைய நடத்தைகள், இதுக்கு விடை கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்கிறீங்களா? எப்படி சொல்கிறல, பழைய வருடத்துக்கு விடை கொடுக்க தான் வந்திருக்கிறீங்களா, அல்லது பழைய உலகத்துக்கே விடை கொடுக்க வந்திருக்கிறீங்களா? பழைய உலகத்துக்கு என்ன அர்த்தம்? பழைய உலகத்தின் பழைய சமஸ்காரம், பழைய சுபாவம், பழைய நடத்தை எல்லாத்துக்கும் விடை கொடுக்க வந்திருக்கிறீங்களா? இல்லை சும்மா லௌகீக மனிதர்கள் மாதிரி ஓகே 2006 போயிடுச்சு 2007 வருது அப்படின்னு சொல்ல வந்தீங்களா? ஏன்னா பழைய வருடத்துக்கு விடை கொடுக்கறது சுலபம், நீங்கள் கொடுக்காட்டினாலும் அது போக தான் போகுது. ஆனால் பழைய சமஸ்காரங்களுக்கு விடை கொடுப்பது கூட அதே அளவு சுலபமாக இருக்குதா, ஈஸியாக இருக்குதா? என்ன நினைக்கிறீங்க? ஸோ மாயாவுக்கும் விடை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்களா, அல்லது வருடத்துக்கு மட்டும் விடை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்களா? விடை கொடுக்கணும் இல்லையா? அல்லது மாயா மேலே கொஞ்சம் அன்பு இருக்கா? ஸோ அதனால் கொஞ்சம் மாயா இருக்கட்டும் அப்படின்னு விரும்புகிறீங்களா அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு மாயை விட்டு வெளில வர முடியாது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறார். இன்னும் அப்படி தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். பாப்தாதா இன்றைக்கி நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பழைய சமஸ்கார சுபாவங்களுக்கு விடை கொடுக்க வைக்க தான் விரும்புகிறார். விடை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? நிறையா இனி கோபப்பட மாட்டேன், காமவயப்பட மாட்டேன், வீண் விஷயங்களை பேச மாட்டேன், அந்த மாதிரி மற்றவர்களை பற்றி தப்பாக பேச மாட்டேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? விருப்பம் இருக்குதா? ஆனால் பிறகு மாயா வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்களா? தைரியம் வைக்கிறோம் பாபா, ஆனால் மாயா வந்துடுதுன்னு சொல்கிறீங்களா? ஸோ அது காரணம் என்ன? திட சங்கல்பம் இல்லை. அதனால் இன்றைக்கி திட்ட சங்கல்பத்தின் சக்தி மூலமாக பழைய சமஸ்காரங்களுக்கு விடை கொடுங்க. புது யுகத்தின் சமஸ்காரங்களுக்கு, புது வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்வதற்கான தைரியம் இருக்குதா? இல்லையா? வாழ்த்து யாருக்கு சொல்லுவாங்க? ஒன்று நடந்த பிறகு தான் சொல்லுவாங்க இல்லையா? குழந்த பிறந்தா வாழ்த்து, கல்யாணம் ஆனால் வாழ்த்து, அந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சா வாழ்த்து, அந்த மாதிரி புது வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்ல தைரியம் இருக்குதானா என்ன அர்த்தம்? புது வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா? வாழறதுக்கு தைரியம் இருக்குதா? புது யுகத்தின் சமஸ்காரத்துக்கு வாழ்த்துனா என்ன அர்த்தம்? சமஸ்காரம் வந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு தைரியம் இருக்குதா? தைரியசாலிகள் தானே. ஸோ யார் இதை புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடியும்னு சொல்கிறீங்களா, அல்லது முடிஞ்சே ஆகணும்னு தைரியம் இருக்குதா? ஸோ முடியும் பாபா அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. தைரியம் இருக்குதா? நல்லது. யார் கை உயர்த்தலையோ அவங்க யோசிக்கிறாங்களா? இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தினாங்க இல்லை, மற்றவங்க கை உயர்த்தினாங்க, தைரியம் இருக்குது, ஓகே. மற்றவங்களாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு உடனே இரட்டை வெளிநாட்டினர் டக்குன்னு கை உயர்த்துறாங்க. ஸோ யாருக்கு தைரியம் இருக்குதோ கை உயர்த்துங்க. எல்லாரும் கை உயர்த்த வேண்டாம், தைரியம் இருக்கிறவங்க கை உயர்த்துங்கன்றார். நல்லது. இரட்டை வெளிநாட்டினரோ திறமைசாலிகள். இரட்டை நஷா இருக்குது இல்லையா? பார்க்கலாம். பாப்தாதா ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட்டை பார்ப்பார். பாப்தாதாவுக்கு குஷி இருக்குது, தைரியசாலி குழந்தைங்க அப்படின்ட்டு. சாமர்த்தியமாக பதிலளிக்கிற குழந்தைங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம் ஒரு அடி தைரியத்தோடு எடுத்து வச்சோன்னா பாபாவுடைய உதவி 1000 அடி கிடைச்சே தீரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தைரியத்தில் தான் சொல்கிறாங்க இல்லையா? தைரியம் வச்சுட்டா பாபா நடத்த போகிறாரு. ஸோ பாபாவின் உதவியை பெறுவதற்கு 1000 மடங்கு உதவி பெறுவதற்கு உரிமையுள்ளவர்கள் நீங்கள் இல்லையா? ஆனால் தைரியம் வச்சிடுவீங்களா அப்படின்னு தைரியத்தை அசைக்கிறதுக்கு தான் மாயா முயற்சி பண்ணும். தைரியம் மட்டும் இழக்கக்கூடாது. பாப்தாதா பார்க்குறார், நல்ல தைரியம் வைக்கிறாங்க.
பாப்தாதா அதுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்தும் சொல்கிறார். ஆனால் தைரியம் வச்சுட்டு பிறகு அது கூடவே தங்களுக்குள்ள வீண் சங்கல்பங்களையும் சேர்த்து உருவாக்கிடுறாங்க. அதான் பிரச்சனை. செஞ்சிட்டு தான் இருக்கிறோம், நடக்கத்தான் செய்யணும், அவசியம் செய்வோம், தெரியலை இந்த மாதிரி சங்கல்பெல்லாம் வருது இல்லையா? இதுதான் நீங்கள் வைக்கிற தைரியத்தை பலவீனமாக்குது. ஏதோ செய்கிறோம்ப்பா, ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம், அப்படி அந்த ஏதோன்னும் பொழுது ஒரு பலவீனத்தை நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. கண்டிப்பாக பண்ணிவிடுவோம், பண்ணாமல் யார் பண்ண முடியும்? அப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ செய்யவோ செய்கிறோம், அப்படி அந்த ஓன்னு சொல்கிறோம் இல்லையா? செய்யவோ வேண்டும், முன்னாடி பறக்கத்தான் வேணும். இதுதான் தைரியத்தை பலவீனமாக்கிடுது. வேணும் இல்லை, டக்குன்னு செய்கிறோம், அதனால் செய்யணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. செஞ்சே ஆகணும். ஏன் நடக்காது? ஏன்னா பாபா துணையாக இருக்கும் பொழுது, பாபா துணையில் இருக்கும்போது பண்ணுவோம் அப்படின்றது எப்படி வரும்ன்றார். ஆக இந்த புது வருடத்தில் என்ன புதுமை செய்ய போகிறீங்க? தைரியம்ன்ற காலை உறுதியாக்குங்க. உங்கள் தைரியன்ற காலை மாயை அசைக்கக்கூடாது. அதுதான் அசைஞ்சு போகணும், ஆடி போகணும், சோர்ந்து போகணும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் தைரியம் அசையக்கூடாது, தைரியன்ற கால் அசையக்கூடாது இல்லையா? அங்கதன் காலை அசைக்கிறதுக்கு ராவணன் கதை வரும் இல்லையா? முடிஞ்சால் என் காலை அசைச்சு பாருங்கடா அப்படின்ட்டு அங்கதன் காலை எடுத்து வைப்போம். ராவண ராஜ்யத்தில் உள்ள எல்லாரும் அசைச்சு ட்ரை பண்ணுவாங்க, யாராலையுமே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆடாத அசையாதவர்களாக நீங்கள் இருக்கணும். நான் புது யுகத்தின் சமஸ்காரத்தை தான் வெளிப்படுத்துவேன், என்னானாலும் பழைய உலகத்தின் சமஸ்காரத்தை வெளிப்படுத்த மாட்டேன், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இந்த தைரியன்ற கால் வலிமை உள்ளதாக ஆக்குங்க. ஆக புது வருஷத்தில் புதுமையை கொண்டுட்டு வருவீங்களா, அல்லது சில நேரம் அசைஞ்சு கொடுக்கிறதும் சில நேரம் வலிமையுடன் இருப்பதுமாக அப்படி ஆட்டம் கண்டுட்டு இருக்க மாட்டிங்களே? சில சமயம் அதை மாயா கூட அசையிறது, சில சமயம் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறது. அப்படி இல்லை தானே? எப்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தானே? உங்கள் எல்லாருடைய கடமை அல்லது தொழில் என்ன? உங்களை பற்றி என்ன சொல்லிக்கிறீங்க? நினைவு செய்யுங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் நம்மளுடைய கடமை. நினைவு பண்ணுறது தான் நம்மளுடைய தொழிலும் கடமையும் கூட, மற்றவங்களுக்கும் சொல்கிறதும். உங்களை என்னென்னு சொல்கிறோம்? விஸ்வ கல்யாணக்காரின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? நம்மளை உலகத்துக்கே நன்மை செய்பவர், உலகத்தையே மாற்றுபவர் அப்படின்ட்டு. அது உங்கள் தொழில் தானே? ஸோ அதனால் பாப்தாதாவுக்கு அப்பப்போ இனிமையிலும் இனிமையான சிரிப்பு வருதான். ஏன்னா உலகத்தை மாற்றுபவர்னு டைட்டில் குழந்தைங்களுக்கு. ஆனால் குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்களா? உலகத்தை மாற்றுறவராக இருக்கிறீங்களா, அல்லது வெறும் லண்டனை மாற்றுறவர், இந்தியாவை மாற்றுறவர் அப்படின்னு அர்த்தம்? சேவை நான் இங்கே மட்டும்தான் பண்ணுவேன், எங்கள் சென்டருக்கு மட்டும்தான் பண்ணுவேன். இந்தியானா கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லை, எங்கள் சென்டர் மட்டும்தான், அந்த ஊரு கூட கிடையாது, எங்கள் சென்டர் தான், பக்கத்து சென்டர் கூட கிடையாது. அதான் பாபாவுக்கு சிரிப்பாக வருதான். இப்படி இருந்தால் எப்படி பாபா பிரத்யட்சமாவார் இல்லையா? நீங்கள் எல்லோரும் உலகத்தை மாற்றுறவங்க தானே, அல்லது இந்தியாவை மட்டும் மாற்றுறவங்களா? நீங்கள் இருக்கிற ஊரை மட்டும் மாற்றுறவங்களா? நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, லண்டன் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, உலகத்துக்கு நன்மை செய்பவர் தான் உங்களுடைய டைட்டில், தொழில். ஸோ பக்காதான இதில் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவீங்க தானே, அல்லது 75% தான் அப்படி நடக்கிறீங்களா? ஸோ 75% உலகத்துக்கு நன்மை செய்வேன், 75% முடியாது பாபான்னு மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா? 25% மன்னிப்பில்லை, அதுவுமே உலக நன்மை தான் இருக்கணும் 100%. நீங்கள் என்ன சவால் விட்டுறீங்க? இயற்கைக்கே சவால் விட்டுருக்கிறீங்க. என்னென்ன? உலகத்தையே மாற்றுவோம், இயற்கையே மாற்றுவோம்னு சவால் விட்டுருக்குறோம் இல்லையா? ஸோ சில சமயம் உங்களுக்காக என்ன யோசிக்கிறீங்க? பண்ணணும், மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சேவை பண்ணணும் அப்படின்ட்டு.
அதே மாதிரி உங்கள் குணத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அசுர குணத்தை. ஆனால் மறுபடியும் அசுர குணம் வெளிப்பட்டுருது. அப்போ பாபா கேட்குறாரு, உலகத்தையே மாற்றுற குழந்த, இயற்கையே மாற்றுற குழந்த, ஆனால் உன்னை மாற்ற முடியலையா குழந்த? எப்படி சொல்கிறால, உலகத்தையே சொர்க்கமாக பாபா குழந்தைங்க தான் மாற்றுறாங்க. அப்போ உங்களை மாற்றிக்க முடியல, அவ்வளோ சக்தி இருக்கிற உங்களால் உங்களை மாற்றிக்க முடியலையான்னு கேட்குறாரு. அப்போ இது ரொம்ப ஈஸியான விஷயம் தானேன்ட்டு, நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிற, இந்த சின்ன விஷயத்தை பண்ண முடியாதான்னு கேட்குறாரு. ஸோ சக்தி சேனை, அதாவது சகோதரிகள், என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு உங்களுடைய தொழில் உலகத்தை மாற்றுபவர் தான் அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். ஸோ உலகத்தையும் மாற்றணும், தன்னையும் மாற்றிக்கணும், பிராமண பரிவாரத்தையும் மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்? உங்களை மாற்றுறதன் மூலமாக தான் பரிவாரத்தையும் மாற்ற முடியும், உலகத்தையும் மாற்ற முடியும். சுய பரிவர்த்தனையே விஸ்வ பரிவர்த்தனை. பரிவர்த்தனைனா மாற்றம். ஏன்னா முதல்ல தர்மம் வீட்டில் இருந்து தான் தொடங்கணும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய தொழில் உலகத்தை மாற்றக்கூடிய, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த தொழிலுடைய நடைமுறை சொரூபத்தை பிரத்யக்ஷம் செய்வீங்க தானே? உங்கள் வீட்டிலருந்தே தொடங்குவீங்க தானே? சுய மாற்றத்தை நீங்களும் விரும்புகிறீங்க, பாப்தாதாவும் அதை தான் பார்க்க விரும்புகிறார், தெரியும் தானே? பாப்தாதா கேட்குறார், குழந்தைங்களே உங்களுடைய லட்சியம்தான் என்ன? எல்லாருடைய லட்சியமும். அப்போ எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, பாபா உங்களுக்கு சமமாக ஆகணும்ன்ட்டு. கரெக்டு தானே? பாபாவுக்கு சமமாக ஆகத்தானே செய்யணும். அல்லது எல்லாம் பார்க்குறோம் பாபா, யோசிக்கிறோம் பாபான்னு சொல்கிறீங்களா? ஸோ அதனால் பாபாவுக்கும் இதுதான் விருப்பம், குழந்தைங்க எனக்கு சமமாக ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ 1936 இயக்கம் ஆரம்பிச்சது, 2006 வருடம் முடியுது, 70 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ 90 வருஷமே முடிய போகுது இல்லையா? இப்போ 71வது வருடத்தில் ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க எல்லோருமே. ஏன்னா மெயினாக அந்த சுய மாற்றம் தான் முக்கியமான விஷயம் இல்லையா? தினம் 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 அந்த பலகீனம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதில் நம்ம சரியாக கவனம் கொடுக்கல, அந்த கவலை இல்லை உங்களை மாற்றிக்கணுன்றதுலன்னு அர்த்தம். உலகத்துக்கு செய்தி கொடுக்கணுன்ற கவலை இருக்கிற அளவுக்கு நம்மை மாற்றிக்கணுன்ற கவலை, ரெண்டுமே சமமாக இருக்கணும். எல்லோருமே அந்த அளவுக்கு சேவையின் ஊக்கத்தில் பலவிதமான ப்ரோக்ராம் உருவாக்குறீங்க, வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிது, பாப்தாதாவுக்கும் குஷி ஆகுது. அதனால் நீங்கள் செய்கிற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிது, வீணாலும் போல். ஆனால் சேவை எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பாபா வெளிப்படுத்துறதுக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் பாபா இப்போ குழந்தைங்கக்கிட்ட கேட்குறாரு, பாபாவை பிரத்யக்ஷம் செஞ்சு தான் ஆகணும், நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களே உங்களை பிரத்யக்ஷம் பண்ணுங்கன்ற, உங்களை வெளிப்படுத்துங்க, சொர்க்கத்தின் தேவதையாக இப்போ மாறி காட்டுங்க. அந்த சொர்க்கத்தின் தேவதையே பூமிக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். சொல்லுங்கள், சிவசக்திகள் இந்த வருஷம் சிவசக்தி ரூபத்தில் தங்களை பிரத்யக்ஷம் செய்வீங்களா கேட்குறாரு. சிவசக்திகள்னால் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் தான். பட் ஜென்ரலாக பாபா வந்து பெண்களை சொல்லுவார், சக்தினா ஆண்களை பாண்டவர்கள்னு சொல்லுவார். அதான் சிவசக்திகள் பெண்களை கேட்குறார். சிவனும் சக்தியும் இணைந்த ரூபத்தில் வெளிப்படுத்துவீங்களா பாபாவை? உங்களை பார்த்தா சிவன் தெரியணும், உங்களுடைய பேச்சில், வார்த்தையில், நடத்தையில், பார்வையில். பண்ணுவீங்களா? ஜனக் சொல்லுங்கள். ஜானகி தாதியா? பாபா ஜனக்கு தான் சொல்லுவார். ஜானகி தாதியை கேட்குறார், சொல்லுங்கள், செய்வீங்களா? செஞ்சே ஆகணும். கூட தாதி சொல்கிறாங்க அப்படி இருக்கு, செஞ்சே ஆகணும்ன்ட்டு. ஸோ பாபா கேட்குறார், முதல் வரிசையில் இருக்கிறவங்க, 2வது வரிசையில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கை உயர்த்துங்க. யார் இந்த வருஷம் செஞ்சே காட்டுவோன்னு சொல்கிறீங்க? கை உயர்த்துங்க. செய்வோம் இல்லை, செஞ்சே காட்டணும். ஸோ டீச்சர்கள் எல்லோரும் கை உயர்த்தினாங்களா அல்லது யாராவது கை உயர்த்தாமல் இருக்கிறீங்களா? நல்லது. மதுபன்வாசிகள் கேட்குறார், நீங்கள் செய்வீங்களா? சுயமாற்றம் கேட்குறார், செஞ்சே ஆகணும், செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா
ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது மதுபன் தானே, பாபாவே அங்கே தானே இருக்கிறார். ஸோ அதனால் டேட்டு நோட் பண்ணுங்கள் எதுக்குள்ளே செய்வீங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 31 2006 டிசம்பர் 31. நேரத்தையும் குறிக்கணும், நீங்கள் எப்போ இந்த திட எண்ணம் வைக்கிறீங்கன்ட்டு. 9:20 பாபா சொல்கிறார், டைம் பார்த்து சொல்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறாங்க போல இருக்குது 9:20. பிறகு பாண்டவ சேனை சிவசக்தியை பாபா கேட்டார். இப்போ பாண்டவர்களை கேட்குறார், பிரதர்ஸை என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க? ஏன்னா வெற்றி பெற்ற பாண்டவர்கள் உங்கள் பேரே. எப்போதாவது வெற்றி பெறுபவர்கள் இல்லை, பாண்டவர்கள்னாலே வெற்றி தான், வெற்றி பாண்டவர்கள். சூப்பராக டைட்டில் கொடுக்குறார் இல்லையா, சிவசக்திகள்ன்ற மாதிரி வெற்றி பாண்டவர்கள், அப்படி தானே? ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ஆகி காட்ட முடியுமா? அல்லது என்ன பண்ணுவோம் தெரியலையே பாபான்னு சொல்லுவீங்களா? மாயா வந்துடுச்சு இல்லையா, விரும்பலை ஆனால் வந்துடுச்சு. பாபா இதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, மாயா கடைசி நொடி வரைக்கும் வர்றதை நிறுத்தவே நிறுத்தாது, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதோடைய வேலை வர்றது தான். ஆனால் உங்களுடைய வேலை என்ன? அதன் மீது வெற்றி அடைவது, வெற்றியாளர் ஆவது. அதனால் நான் விரும்பலை பாபா, மாயா வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த வார்த்தைக்கு முதல்ல இந்த வருஷத்தோட முடிவு கட்ட விரும்புகிறார் பாபா. என்ன பண்ணுறது தெரியலையே, வந்துடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க இனிமேல்ட்டு. அது வேலை, அது வரதான் செய்யும். நீங்கள் அதை வெற்றி கொள்ளணும். ஸோ எப்படி 12 மணிக்கு இந்த வருஷத்துக்கு விடை கொடுக்குறீங்க? மணி அடிப்பீங்க இல்லையா, புது வருஷம் வந்துடுச்சுன்ட்டு. ஸோ இன்றைக்கி மணி அடிக்கிறீங்கன்னா எதுக்காக மணி அடிப்பீங்க? இந்த நாளுக்கா, வருஷத்துக்கா? மாயாவுக்கு விடை கொடுக்கறதுக்கான மணி அடிக்கணும். 2 விஷயம். ஒன்று பரிவர்த்தனை சக்தி, உங்களை மாற்றிக்கிற சக்தி. அது ரொம்ப பலவீனமாக இருக்குது குழந்தைங்க கிட்ட. ரொம்ப நல்ல திட்டம் போடுறீங்க, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பிளானை பார்த்தே பாபா குஷி அடைகிறார், ஆஹா குழந்தைங்க எவ்வளோ ஊக்க உற்சாகமாக இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ நல்ல நல்ல பிளானை உருவாக்குறீங்க, ஆனால் மாற்றும் சக்தி, அதை நடைமுறைப்படுத்துகிற சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தான் மாற்றம் ஏற்படுது, கொஞ்சம் அப்படியே பழைய குணம் இருந்துடுது. அடுத்த குறை எது தெரியுமா? பரிவர்த்தனை சக்தி கம்மியாக இருக்குது. 2வது என்ன குறை? உறுதித்தன்மை குறையாக இருக்குது. நல்ல நல்ல சங்கல்பம் செய்கிறீங்க. இன்றைக்கும் பாருங்களா, எத்தனை கார்டு, எத்தனை முடிவுகள், எத்தனை உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்கன்னு பாப்தாதா பார்க்குறேன். நிறைய சூப்பர் லெட்டர்லாம் வந்திருக்கு தான். அதெல்லாம் மேடையில் அலங்காரமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் செய்வோம், காட்டுவோம், நடந்தே ஆகணும், ஆகத்தான் வேண்டும். ஸோ அதுக்காக பாபா பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். ஸோ எல்லாமே சரி, இதெல்லாம் வந்து பாபாவுக்கு அன்பு நினைவுகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செய்வோம் பாபா, நடந்தே ஆகணுன்ட்டு பாபாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாபா முன்னாடி வந்துடுச்சு. அதே மாதிரி லெட்டர் எழுதுறதுனால முன்னாடி உட்காந்துட்ருப்பாங்களே நிறைய பாபா குழந்தைங்க மதுபனில், அவங்க மனதில் பேசுவாங்களே, பாபா நான் தடவை மாறிவிடுவோம் பாபா, இனிமேல்ட்டு விடக்கூடாது பாபா. உங்கள் மனதின் சப்தமும் பாப்தாதாவுக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் பாப்தாதா இந்த 2 சக்திகள் மீதும் அண்டர்லைன் பண்ண வைக்கிறார். ஒன்று உறுதியின் குறை வந்துடுது, உறுதித்தன்மையில் பலகீனமாக இருக்கிறாங்க. இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கோபம் வரும்போது கோபப்பட்டுடுறீங்க. அந்த உறுதித்தன்மை நான் அமைதியாக தான் இருப்பன்றது மறந்துடுது. குறைக்கான காரணம் என்ன? கவனக்குறைவு, கவனம் வைக்கிறது இல்லை. ஸோ மற்றவர்களை பார்க்குறீங்க, ஆகிடும், செஞ்சிட்டு தான் இருக்கிறோம், செய்வோம், அவசியம் செய்வோம். இது எல்லாமே உறுதித்தன்மையில் குறை ஏற்படுறதுக்கான காரணம். ஒன்று கவனக்குறைவு, அடுத்தது உங்களை பார்க்குறதுக்கு பதில் மற்றவங்கள பார்க்குறது, அடுத்தது செய்வோம் பாபா, செய்கிறோம் பாபா, செய்கிறோம் பாபா, இப்படி டக்குன்னு செஞ்சிடணும் அப்படிங்கிறது வரமாட்டேங்குதுன்றார்.
ஸோ பாப்தாதா என்ன விரும்புகிறாருன்னா, இந்த வருஷம் ஒரு வார்த்தைக்கு சதா காலத்துக்கும் விடை கொடுக்கணும். என்ன வார்த்தை அது? காரணம்ன்ற வார்த்தை. அதுக்கு தான் குழந்தைங்க விடை கொடுக்கணும்னு பாபா விரும்புகிறார். நிவாரணமாகிட்டால் காரணம் முடிஞ்சிடுச்சு. அதே அதுக்கு சொல்யூஷன் என்ன? அதுக்கு என்ன காரணன்றத விட அதோடைய சொல்யூஷன். காரணத்தை சொல்லி இதனால தான் நான் இப்படி ஆனால் இதனால தான், சரி ஓகே அவன் இப்படி கோபப்படுறான் அதனால் நான் கோபப்படுறேன், ஓகே அவன் கோபப்பட்டாலும் கோபப்படாமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா காரணம் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, தீர்வு சொரூபம் ஆகிட்டீங்க. இல்லை, பிரச்சனை சொரூபம் இல்லாமல் தீர்வு சொரூபம் ஆகிட்டீங்க. ஸோ அது உங்களுடைய காரணமாக இருக்கலாம், பிறர் அதற்கு காரணமாக இருக்கலாம், குழுவின் காரணமாக இருக்கலாம், சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம். ஆனால் பிராமணர்களுடைய அகராதியில் காரணம்ன்ற வார்த்தை, பிரச்சனைன்ற வார்த்தை எப்படி மாறணும் தெரியுமா? தீர்வுன்னு மாறணும், நிவாரணம்னு மாறணுன்ற. இல்லையா? காரணம் நிவாரணம் ஆகணும், பிரச்சனை தீர்வாகணும். பிராமண வாழ்க்கையில் காரணமே கிடையாது, ஒன்லி நிவாரணம் தான். பிரச்சனையே கிடையாது, ஒன்லி தீர்வு தான். அதுதான் பிராமணர்களுடைய அகராதி. என்ன மாதிரி சூப்பரான லைன் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அமிர்த வேலையில் கூட பாப்தாதாவோட ஆன்மீக உரையாடல் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? புது வருஷத்தில் ஏதாவது ஒரு புதுமையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். ஸோ அதனால் பாப்தாதா கூட என்ன விரும்புகிறாரு, இந்த புது வருஷத்தை எப்படி கொண்டாடணும்? இந்த 2 சொற்கள் முடிஞ்சு போகணும். அதுதான் உங்களுடைய இந்த புது வருடத்தின் கொண்டாட்டமாக இருக்கணும். காரணம், பிரச்சனை, இந்த 2 வார்த்தை இருக்கவே கூடாது. பரோபகாரி ஆகுங்க, முடிஞ்சிடும். இல்லை, பரோபகாரின்னா என்ன அர்த்தம்? அபகாரம் பண்ணுறவங்களுக்கும் உபகாரம் பண்ணுறது. அபகாரம்னா என்னது? கெட்ட விஷயங்களை பண்ணுறவங்களுக்கும் நல்ல விஷயத்தை பண்ணுறது தான் பரோபகாரம். கெட்ட விஷயம் பண்ணுறது தான் அபகாரம், உபகாரம்னா நல்லது பண்ணுறது. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் காரணமாக இருக்கலாம் பிரச்சனைக்கு. ஆனால் பரோபகாரியாகி இரக்க மனமுள்ள ஆத்மா ஆகி சுபபாவனை சுப விருப்பத்தின் உள்ளம் கொண்டவராக ஆனீங்கன்னா, அப்படி ஆகி சகயோகம் கொடுங்க, அன்பை பெறுங்கள். இல்லையா? துக்கம் கொடுப்பவர்கள் மீதும் உங்களுக்கு கருணை வரணும், சுப பாவனை வரணும், சுப விருப்பம் இருக்கணும். அப்போ தான் சகயோகம் கொடுக்க முடியும், அவங்க அன்பை அடையவும் முடியும், பிரச்சனைக்கு தீர்வு சொரூபம் ஆக முடியும். ஏன்னா கலியுகத்தில் எல்லாருமே மோசமாக தான் இருப்பாங்க. பாபா குழந்தைங்களும் கலியுகத்தில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அப்போ நம்மக்கிட்ட குறை இல்லாட்டினாலும் மற்றவர்களுடைய குறை நம்முடைய குறையை தூண்டும். அப்போ அந்த குறையும் தூண்டாத மாதிரி நீங்கள் ஆகணும்னா பரோபகாரி ஆகுங்க, இரக்க மனமுடையவர் ஆகுங்க, அவர்களுக்கும் சுபபாவனை வையுங்க, உதவி சக்தி கொடுங்க. இல்லையா? அன்பாக பேசும்போது அவங்க பயங்கர எரிஞ்சு விழுறாங்கன்னா அன்பாக பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா தனியும். இது இல்லாமல் சுப பாவனை, அந்த ஆத்மாவும் அன்பாக பேசணும். அந்த பாவனையோடு நீங்கள் பேசும்போது அந்த ஆத்மா மாறும். அதுதான் சகயோகம் கொடுக்கறது. ஸோ பாபா கேட்குறாங்க, இந்த புது வருஷத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாபா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் கொடுப்பார் இல்லையா? ஆக்சுவலாக பாபா கடைசியாக போகும்போது முக்தி வருடம்னு கொடுத்தார். ஸோ எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. கடைசியில் பாபா வர்றது முக்தி ஆயிடுச்சு. நினைவு இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக இதோடைய நினைவு தான் பாருங்களேன். எல்லா குறிப்பாக தமிழ் வருடத்துக்கே ஒரு பேர் இருக்கும். ஸோ அது அமங்கலமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் பேர். ஏன்னா போன தடவை குரோதின்னு வருது. குரோதினா கோபம் தானே. ஸோ இங்கே மங்களகரமான பேர். இந்த அந்த வருடத்தோட அந்த பேர் இல்லை, சங்கமேகமே புருஷோத்தம சங்கமேகம். இப்போ இங்கே ஒவ்வொரு விஷயத்தோடவும் குணத்தை அட்டாச் பண்ணுறாரு பாருங்க. ஸோ அப்போ அந்த குணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக இது வெளிநாடுகளில் அந்த சண்டே மண்டே டியூஸ்டேக்கு கூட அது மாதிரி சொல்லுவாங்க. டியூஸ்டேனா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஹாப்பி டியூஸ்டே இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துருக்குறேன் யூடியூப்பில். ஸோ எல்லாமே இங்கே பாபா பேர் வைக்கிறதோடைய நினைவு ஃபுல்லாக வெளிப்படுது பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே. ஸோ
ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குதா? அதனால் பாப்தாதா இந்த வருடத்தை சிரேஷ்ட சுபசங்கல்பம் திட சங்கல்பம் அன்பு சகயோக சங்கல்ப வருடம். இது பேர் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி தான் பார்க்க விரும்புகிறாரு இல்லையா? இவ்வளோ பெரிய பேர் வைக்க மாட்டாங்களே, ஆனால் நான் அப்படி தான் பார்க்க விரும்புகிறேன்றார். இந்த வருஷம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு சிரேஷ்ட சங்கல்பம் இருக்கணும், சுப சங்கல்பம் தான் இருக்கணும், திட்ட சங்கல்பம் இருக்கணும். சூப்பர் இல்லையா? அன்பு சகயோக சங்கல்பம் இருக்கணும். ஸோ இப்படி தான் பார்க்க விரும்புகிறேன்றார். உறுதியின் சக்தி அப்புறம் மாற்றக்கூடிய சக்தி, இது ரெண்டுத்தையும் எப்போவுமே துணையாக்கிக்கோங்க. யாராவது எவ்வளவு தான் எதிர்மறையானவற்றை உங்களுக்கு கொடுத்தாலும், எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறீங்க, எதிர்மறையெல்லாம் பாசிட்டிவாக மாற்ற முடியும் ராஜயோகத்தின் மூலமாகன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கூட எதிர்மறையை நேர்மறையானதாக மாற்றிடுங்க. அப்போ நீங்கள் தானாகவே எதிர்மறையை இல்லையா? அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கல்ல எதிர்மறையை நேர்மறையாக மாற்றிடுங்கன்ட்டு, அப்போ உங்களால் மாற்ற முடியாதா? மற்றவர் பர்வஷாக இருக்கிறாங்க, மாயையின் வசமாக அல்லது மற்ற விஷயங்களின் வசமாகி இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே நமக்கு கருணை தானே வரும். அவங்களாவே இல்லை, வேறு யாரும் ஆட்டி வைக்கிறாங்க, மந்திரிச்சு விட்டுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே நமக்கு கருணை தானே வரணும். சொல்லுங்களேன், கணவன் மனைவி பிரியணுன்ட்டு மந்திரிச்சு விட்டுட்டாங்க, அதனால தான் கணவன் அன்பாக இருந்த கணவன் எப்படி எரிஞ்சு விடுறான். அப்போ அவன் மேலே கோபம் வராது, நம்ம கருணை தான் வரும். ஐயோ, யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என் கணவனை அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய ஜட சித்திரம் உங்களுடைய சித்திரம் தானே, உங்கள் நினைவு தானே. பாரதத்தில் வெளிநாட்டுக்கு பாபா குழந்தைங்களுடைய சித்திரமும் இருக்குது தானே, அதுவும் பூஜிக்கப்படுது தானே. தில்வாலா கோயில்லையோ உங்கள் சித்திரங்களை பார்த்துருக்குறீங்க தானே. நல்லது. எப்போ உங்கள் ஜட சித்திரங்கள் இரக்க மனமுள்ளதாக இருக்குதோ, எந்த உங்களுடைய சித்திரத்துக்கு முன்னாடி போனாலும் என்ன வேண்டுறாங்க? தயா செய்யுங்கள், கருணை காட்டுங்க, கிருபை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க. மெர்சின்னு தான் கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ முதல்ல மற்றவர்களுக்கு கருணை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மேலே நீங்கள் கருணை வைக்கணும், இரக்கம் காட்டுங்க. பிறகு பிராமண பரிவாரத்தின் மீது இரக்கம் வைங்க. யாராவது பர்வஷாகி இருந்தால், அதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தின் வசமாகி இருந்தாங்கன்னா, அல்லது பழைய சமஸ்காரத்தின் வசமாகி இருந்தாங்கன்னா, பலவீனமாக இருந்தாங்கன்னா, அந்த நேரம் அவங்க புத்தியற்றவர்களாக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் கோபப்படாதீங்க, ஏன்னா அவங்க சுயநினைவில் இல்லை. எப்படி நம்மளை கருணை உள்ளவராக மாற்றுறாரு பாருங்க. பிதாவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரில, மன்னியுன்ட்டு ஈட்டினால் தன் நெஞ்சை பிளக்க வந்தவங்களை வேண்டுறாரு இயேசு. நம்மளை பாபா இப்படி மாற்றுறதுடைய நினைவு தான் அங்கே கதை வெளிப்பட்டு இருக்குது. காரணம் அவங்க புத்தியற்றவராக ஆகியிருக்கிறாங்க, அவங்க வசத்தில் இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறார், அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்ற. அப்போ அவங்க மேலே கோபப்பட மாட்டோம், கருணை தான் படுவோம் இல்லையா? ஏன்னா இந்த கோபம்ன்ற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வருது. எங்கள் சென்டரில் தீதிக்கு ரொம்ப கோபம் வருது, தாதிக்கு கோபம் வருது, பிரதருக்கு கோபம் வருது, புதுசாக அந்த குழந்தைக்கு கோபம் வருது. இந்த கோபம்ன்ற கம்ப்ளைண்ட் தான் பாபாவுக்கு அதிகமாக வருதான். கோபமே இல்லைன்னா கூட என்ன ஆகுதுன்னா, அதோடைய குழந்தை குட்டிங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குதும். அது என்னது? ஆவேசம். கோபப்பட மாட்டாங்க, கொஞ்சம் சத்தம் அதிகமாக பேசுவாங்க. அதுவும் கோபத்தின் அம்சம் தான் இல்லையா? ஆவேசமாக இருக்கிறது கூட கோபத்தின் குழந்தை தான். சீக்கிரம் இதை பண்ணுங்கள், என்ன லேட் ஆகுறீங்க, அதுவே ஒரு கோபத்தின் அம்சம்தான்றார். அதையே தன்மையாக கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்போது அதே விஷயத்த அன்பாக சொல்கிறது இருக்குது இல்லையா, அப்படி நம்ம மாற்றிக்கணும். ஆக எப்படி பரிவாரத்தில் அந்த மாதிரிலாம் நடக்குது. பெரிய குழந்தைங்க கிட்ட அன்பு குறைஞ்சிடுது.
லௌகிக பரிவாரத்தில் சொல்கிறார். பேர குழந்தைங்க கிட்ட அன்பு அதிகமாகிடுது. ஸோ அதனால் கோபம் அப்பா, ஆவேசம், தலைகீழான போதை, இதெல்லாம் அதோடைய குழந்தை. ஸோ தலைகீழான போதை இருக்குது. ஸோ அந்த தலைகீழான போதையில் பல விதம் இருக்குது. ஒன்று புத்தியின் மீது போதை, நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி. அடுத்தது கடமையின் போதை, நான் செய்கிற மாதிரி வேலையெல்லாம் யாருமே பண்ண முடியாது. அடுத்தது சேவையின் போதை, அல்லது ஏதாவது ஒரு விசேஷ காரியத்தின் மீது போதை. ஸோ இது எல்லாமே ஆவேசமாகுது. இது எல்லாமே கோபத்துடைய குழந்தை குட்டிங்க தான். ஸோ அதனால் தயாளு ஆகுங்கள், கருணை கொண்டவர் ஆகுங்கள். ஸோ கருணை உடையவர் ஆகுங்கள், இரக்க மனமுடையவர் ஆகுங்கள், தயாளு ஆகுங்கள், கிருபாலு ஆகுங்கள். பாருங்கள், புது வருஷத்தில் ஒருவர் மற்றவரின் வாயை இனிப்பாக்கவும் செய்கிறாங்க. வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா வாயை இனிப்பாக்கவும் செய்வாங்க இல்லையா? ஸோ ஸ்வீட்டும் கொடுப்பாங்க. ஆக முழு வருடமும் கடுமையை காட்டவே கூடாது. எப்போவுமே வாழ்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கணும். கடுமையாக இருக்கிறதோ சபிக்கிற மாதிரி தானே. அவங்க வாயை இனிப்பாக்குறாங்க, நீங்கள் வெறுமனே வாயை மட்டும் இனிப்பாக்கிறது கிடையாது, ஆனால் உங்கள் முகமும் இனிமையை காமிக்கணும். ஸோ இங்கே வாயை இனிப்பாக்குறதுன்னு வந்து வார்த்தையின் மூலமாக இனிமையாக பேசுகிறது மட்டும் இல்லை, உங்கள் முகமே இனிமையை காட்டணுன்ற. சதா உங்களுடைய முகம் ஆன்மீகத்தின் அன்பினுடையதாக இருக்கணும், புன்முறுவலுடன் கூடியதாக இருக்கணும், கடுமையே இருக்கக்கூடாது. அந்த இல்லையா, முருகன் இந்த மாதிரி சிலையெல்லாம் பார்க்கும்பொழுது சிரித்த முகத்தோடு இருக்குது இல்லையா, புன்முறுவலோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆன்மீக அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக புன்முறுவலோடு தான் உங்களுடைய முகம் எப்பவுமே இருக்கணுன்றார். கடுமை தன்மையே வரக்கூடாது எந்த நிலையிலும் சரி. பெரும்பாலானவர்கள் பாப்தாதாவோடு பேசும் பொழுது தன்னுடைய உண்மையான விஷயத்தை சொல்லிடுறாங்க, வேறு எதுவும் சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால் பெரும்பான்மையானவர்கள் ரிசல்ட்டில் மற்ற விகாரங்களை விட கோபம் அல்லது கோபத்தின் குழந்தை குட்டிகள் பற்றிய ரிப்போர்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பாபா இந்த புது வருஷத்தில் குழந்தைங்க கடுமைத்தன்மையை நீக்கணும்னு விரும்புகிறார். இந்த கோபம் டக்குன்னு திடீர்னு வரும் இல்லையா, அப்புறம் உணர்வோம், பட் அந்த நேரம் கூட வரக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். நிறைய பேர் தங்களுடைய உறுதிமொழி எழுதுகிறாங்க, விரும்புறதில்ல ஆனால் வந்துடுது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உறுதிமொழி எழுதியிருக்கிறாங்கன்னாலே அவங்க கண்டிப்பாக கோபப்படக்கூடாதுன்னு தான் விரும்புகிறாங்க, ஆனாலும் கோபம் வந்துடுது. ஸோ அதுக்கான காரணத்தை பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, உறுதித்தன்மை குறைவாக இருக்குது, அதுதான் காரணம். பாபாவுக்கு முன்னாடி சங்கல்பத்தின் மூலம் உறுதிமொழி செய்கிறீங்க. மதுபனில் இனிமேல் நான் கோபப்படவே மாட்டேன் பாபா அப்படின்னு உறுதிமொழி செய்கிறீங்க. ஆனால் செய்த உறுதிமொழியில் திடத்தன்மை இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய சக்தி. ஸோ அதனால் உலகத்தவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, சரீரமே போனாலும் உறுதிமொழி போகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் போனாலும் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, சாக வேண்டியதாக கூட இருக்கலாம், வளைஞ்சு கொடுக்க வேண்டியதாக கூட இருக்கலாம், மாற வேண்டியதாக கூட இருக்கலாம், சகிச்சிக்க வேண்டியதாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்த சத்தியத்தை வலிமையோடு காக்கணும். அப்படி யார் காக்கிறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மூர்த்திகள். அதோடைய நினைவாக உருவானது தான் ஹரிச்சந்திரன் கதை, ராமாயணத்தில் ராமருடைய கதை இல்லையா. அப்பாவுக்கு செய்த சத்தியத்தை காக்கிறதுக்கு தான் அவர் போகிறார். எல்லாரும் வாவான்னு கூப்பிட்றாங்க. அவர் வெளில போகிறதுக்கு காரணமாக இருந்த கைகையே கூப்பிட்டாலும் போக மாட்டார். மகாபாரதத்துலேயுமே கூட பீஷ்ம பிதாமகர் அந்த மாதிரி தான். அவர் சத்தியம் பண்ணுவார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. அதுக்கு காரணமாக இருந்த சத்தியவதியோடைய அப்பாவே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் சத்திரியனுக்கு
வாக்குன்றது சுவாசம் மாதிரி, வாக்கை மீறிட்டான்னா சுவாசம் போயிடுச்சு, செத்துட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதான் பாபா சொல்லுவாங்க, உயிரே போனாலும் செய்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்றார். எவ்வளோ சூப்பரானது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மூர்த்தியாக இருக்க முடியும். ஏன்னா வெற்றி அடையிறதுக்கான சாவியே இந்த திடத்தன்மை தான் எல்லாத்துக்குமே இல்லை. ஒரு எந்த விஷயத்தில் வெற்றி அடையினாலும் அந்த உறுதித்தன்மை தான். இந்த சாவி எல்லார்கிட்டேயும் இருக்குது. ஆனால் சரியான நேரத்தில் மறைஞ்சு போயிடுது, காணாமல் போயிடுது. எங்கே தான் அந்த திடத்தன்மை போச்சுனே தெரில. ஸோ சாவியை தொலைக்காதீங்க. ஆக என்ன நினைக்கிறீங்க? புத்தாண்டில் புதுமையை செய்தே ஆகணும். ஸோ என்ன புதுமை செய்யணும்? தனக்கு புதுமை செய்யணும், சகயோகிகள் கூட இருக்கிறவங்களுக்காக புதுமை செய்யணும், உலகத்தின் மாற்றத்திற்காக புதுமை செய்தே ஆகணும். ஸோ பின்னாடி இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? என்ன செய்யணும் தானே. முதல்ல பெரியவர்கள் செய்வாங்க இல்லையா, நாம் சிறியவர்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. பெரியவங்க பண்ணட்டும், அதுக்கப்புறம் நாம் பண்ணலான்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா சின்னவங்க தான் பாபாவுக்கு சமமானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அதிகாரி தான். முதல் தடவையாக வந்திருந்தாலும் சரி, என்னோட பாபான்னு நீங்கள் சொல்லிட்டாலே பாபாவுடைய சொத்துக்கு அதிகாரி தான். பாபா மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பாபாவின் சொத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சர்வ பிராப்திகளை அடைவதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸ்ரீமத் படி நடந்தால் தான் சர்வ பிராப்திகளையும் அடைய முடியும். ஸோ டீச்சர்கள் தங்களுக்குள்ள ப்ரோக்ராம் தயார் பண்ணணும், வெளிநாட்டினரும் தயார் பண்ணணும், பாரதவாசிகளும் சேர்ந்து தயார் பண்ணுங்கள். பாப்தாதா கண்டிப்பாக பரிசு கொடுப்பார். எந்த ஜோன், அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த ஜோன் நம்பர் 1 வருதோ அவங்களுக்கு தங்க கோப்பை தருவோம். தன்னை மட்டும் தயார் செஞ்சால் பத்தாது, துணையில் இருக்கிறவங்களையும் உருவாக்கணும். ஏன்னா பாப்தாதா பார்த்துருக்குறாங்க, குழந்தைங்களுடைய மாற்றம் இல்லாமல் உலகத்தின் மாற்றமும் கூட மந்தமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் புது விதமான துக்கங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி துக்கம் வருவதற்கும் அசாந்தி வர்றதுக்கும் புது காரணங்கள் வேறு உருவாகிட்டே இருக்குது. விலைவாசி உயர்வு, விதவிதமான நோய்கள், ஏழ்மை, இந்த மாதிரி பல காரணங்கள், யுத்தங்கள் இப்படி உருவாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பாப்தாதா இப்போ குழந்தைங்களுடைய துக்கத்தின் கூக்குரல் கேட்டு மாற்றத்தை விரும்புகிறார். ஏன்னா எல்லாருமே பாபாவுக்கு குழந்தைங்க தான் இல்லை, நம்ம நேரடி குழந்தைங்க, மற்றபடி எல்லாருமே குழந்தைங்க தான். ஸோ நம்ம மூலமாக தான் மற்ற குழந்தைங்களையுமே பாபா காப்பாற்றுறார். அதனால் பாபா சொல்கிறாரு, ஹே மாஸ்டர், சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகளே, துக்கத்தில் இருக்கிறவங்க மேலே இரக்கம் கொள்ளுங்கள். ஏன்னா பக்தர்கள் பக்தி செஞ்சு கலைச்சி போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு விதத்தில் மதம் மாறுறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது. நான் தினம் விளக்கேற்றினேன், இது பண்ண ஆனால் என்னுடைய கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்ட்டு மதம் மாறுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ பக்தர்கள் இந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடையணும், முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. அதனால் முக்தியின் ஆஸ்தியை கிடைக்க செய்யுங்கள் பக்தர்களுக்கு. இரக்கம் வருதா இல்லையா, அல்லது உங்கள் சேவையிலே உங்களுடைய டெய்லி ரொட்டீன்லேயே பிஸியாக இருக்கிறீங்களா? இல்லையா, வந்தோம், சாப்பிட்டோம், சென்டருக்கு போனோம், முரளி கேட்டோம், வந்தோம், இப்படியே இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் தான் நிமித்தம், பெரியவர்கள் தான் நிமித்தம்னு நினைக்காதீங்க. யார் மேரா பாபா என்னுடைய அப்பான்னு சொன்னாங்களோ அப்போவே பாபா உங்களை ஏற்றுக்கிட்டார் அவருடைய குழந்தையாக. ஸோ அப்போ அவருடைய குழந்தை ஒவ்வொருத்தருமே நிமித்தம்தான் உலகத்தை மாற்றுறதுக்கு. ஸோ அதனால் புது வருஷத்தில் ஒருவர் மற்றவருக்கு கிஃப்ட்டு கூட கொடுப்பாங்க இல்லையா? அதனால் நீங்கள் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு. துக்கத்தில் இருக்கிறவங்கள துக்கத்திலேருந்து விடுவீங்க. அவங்க ஆசை அதுதான், துக்கத்திலேருந்து விடுபடணுன்ட்டு. முக்தி தாமத்தில் சாந்தி கிடைக்க செய்யுங்க. அவங்களுக்கு இந்த லிஃப்ட்டு கொடுங்க. ஸோ அது அஞ்ஞானிகளுக்கு, பக்தர்களுக்கு.
இப்போ பிராமண பரிவாரம்னா குடும்பம். ஸோ நம்ம பிராமண குடும்பத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதின் அன்பு கொடுங்க, சகயோகன்ற கிஃப்ட் கொடுங்க. இல்லை, சகயோகம்னா உதவி செய்கிறதுன்றது அவங்க கூட சேர்ந்து சேவை பண்ணுறது, கூடவே அவங்களுக்கான சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் பலகீனமாக இருப்பாங்க. கலியுகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த சமஸ்காரம் அவங்களுடைய டெஸ்ட் பேப்பர் அப்படி இருக்கும். ஸோ அதற்கான சகயோகத்தையும் கிஃப்டாக கொடுங்க. அதுக்கு உங்ககிட்ட கிஃப்ட்டுகளின் ஸ்டாக் இருக்குதா? இருந்தால் தானே கொடுக்க முடியும் இல்லையா? என்ன கிஃப்ட்டு? அன்பு தானே கொடுக்கணும். அப்போ அன்பு நிரம்பி இருக்குதா? சகயோகம் இருக்குதா? முக்தி கிடைக்க செய்கிறதுக்கான சக்தி இருக்குதா? அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருந்தால் தான் அவங்கள விடுபட வைக்க முடியும். நான் விடுபட்டு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறேன், இதை அவங்களும் அனுபவிக்கணுன்ற அந்த கருணை எப்போ வரும்? நீங்கள் அதை அனுபவம் பண்ணும்பொழுது தான் வரும். ஸோ யார்கிட்ட ஸ்டாக் அதிகம் இருக்குதோ அவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஸ்டாக் இருக்குதா அல்லது கம்மியாக இருக்குதா ஸ்டாக்கு? ஸோ முதல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் கம்மியாக இருக்குதா? என்ன, ஏன் கை உயர்த்தலை? ஏன்னா இந்த பிரிட்ஜ் மோகன் பாய் கை உயர்த்தாமல் இருக்கிறாருன்றார் பாபா. ஸ்டாக் இருக்குது தானே? ஸ்டாக் இருக்குதா? எல்லோரும் உயர்த்துனீங்களா? ஸோ பேரை சொல்லும்போது ஷாக்காக இருப்பார்ல, பாபா நம்மளை பார்க்குறாரா அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் கை உயர்த்துனீங்களா? ஸ்டாக் இருக்குதா? அப்போ ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கொடுக்காம? சூப்பராக சொல்கிறார் இல்லையா? சேமித்து வச்சுருக்கிறீங்களா? சேமித்து வைக்கிறதே கொடுக்கறதுக்காக தான். கொடுக்க தான் சேமிப்பே ஆகும் இல்லையா? டீச்சர்ஸ் என்ன சொல்கிறீங்க? ஸ்டாக் இருக்குதா? அப்போ கொடுங்கலாம். ஏன் கொடுக்க மாட்டீங்கன்றார். பரந்த மனம் உள்ளவர் ஆகுங்க. மதுபனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக் இருக்கா? மதுபனில் இருக்குதா? மதுபனில் நாலாபுரமும் ஸ்டாக்கு நிரம்பி இருக்குது. அதனால் இப்போ கொடுக்குற வள்ளல் ஆகுங்க, கொடுத்துக்கொண்டே செல்லுங்கள். சரிதானா? நல்லது. இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை மனதின் எஜமானனாக அனுபவம் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத மனம் கேட்கணும். ஒரு வினாடியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? அப்போ தான் நீங்கள் மனதின் எஜமானன். நீங்கள் இடுற கட்டளை மனம் ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். கட்டளை இட முடியுமா? ஒரு வினாடியில் உங்களுடைய இனிமையான வீட்டுக்கு போயிடுங்க. டக்குன்னு அப்படியே போவோம் பரந்தாமத்துக்கு. ஸோ போயிட்டீங்களா? மனம் உங்கள் கட்டளை ஏற்று நடந்துச்சா அல்லது குழப்பம் பண்ணிச்சா? வேறு ஏதாவது எண்ணம் வந்துட்டு இருந்துச்சா? ஏன்னா எஜமானன் தகுதியானவனாக இருந்தால், சக்திவானாக இருந்தால் மனம் ஏற்கலை அப்படிங்கிறது நடக்கவே முடியாதுன்றார். எஜமான் பலகீனமாக இருக்கும்போது தான் மனம் அது இஷ்டத்துக்கு ஆடும். ஸோ அதனால் இப்போ இந்த பயிற்சி பண்ணுங்கள். ஒரு வினாடியில் எல்லோரும் தன்னுடைய இனிமையான வீட்டுக்கு போய் சேர்ந்து விடுங்கள். இந்த அபியாசத்தை நாள் முழுவதிலும் இடையிடையே செய்கிறதுக்கு கவனம் கொடுங்க. ஏன்னா இதுதான் உங்கள் மனதை பலப்படுத்தும். இதுதான் பிரச்சனை வரும்போது டக்குன்னு பாபா கிட்டே போயிடுவீங்க. நான் இங்கே இருக்கிறதே நினைக்க மாட்டேன். நினச்சா தானே பிரச்சனை, அப்படி ஓடி போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி துக்கத்தின் மலை விழப்போகுதுன்றார் இல்லையா? அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ மனதின் ஒருமுகத்தன்மை தன்னையும் சரி வாயு மண்டலத்தையும் சரி சக்திசாலி ஆக்கிடும். அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப முக்கியம். எதுலேயும் மனம் ஒட்டாமல் இருக்கணும். பாபாவை தவிர எதுலேயும் ஒட்டாமல் இருந்தால் தான் டக்குன்னு நீங்கள் சொல்கிற இடத்துக்கு மனம் போகும். இல்லைன்னா நீங்களும் பலகீனமாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற வாயுமண்டலமும் பலகீனமாகவே இருக்கும். நல்லது. வரதானம். முரளிதரின் முரளி மீது அன்பு வைக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்களுக்கு படிப்பு, அதாவது இந்த முரளி மேலே அன்பு இருக்குதோ அவங்களுக்குத்தான் சதா சக்திசாலி பவ அப்படிங்கிற வரதானம் கிடைக்கிது. சக்திசாலியாக இருங்கள் அப்படிங்கிற வரம் யாருக்கு கிடைக்கிது? முரளி மேலே அன்பு வைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது.
முரளிதர் பாபா மேலே அன்பு வைக்கிறதுன்னா அவருடைய முரளி மேலே அன்பு வைக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு பாபாவை பிடிக்கும், ஆனால் முரளியில் நான் கேட்குறது கிடையாது அப்படின்னா, பாபா வர்றதே முரளி சொல்ல தான் இல்லையா? முரளி மூலமாக தான் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். ஸோ இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பாபா மேலே அன்பு இருக்குது, முரளிதரன் மேலே அன்பு இருக்குது, ஆனால் முரளி படிக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறார், அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எங்கே ஈடுபாடு இருக்குதோ அங்கே எந்த ஒரு சாக்கு போக்கும் இருக்காது. ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அன்பு இல்லை, அதனால தான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறீங்க. 24 மணி நேரம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனால பண்ணுறீங்க. அப்போ இது உங்களுக்கு பிடிக்கல. படிப்பு மற்றும் பரிவாரத்தின் அன்பு கோட்டையாக ஆகிடுது. அதனால் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ படிப்பு மேலேயும் அன்பு இருக்கணும், பரிவாரத்தின் அதாவது பிராமண பரிவாரத்தின் மீதும் பிராமண குடும்பத்தின் மீதும் அன்பு இருக்கணும். இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. ஸோ அதனால் படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு பரிஸ்திதியிலும் தன்னை மோல்டு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையான கோல்டு ஆகிடுவீங்க. பரிஸ்திதினா ஒவ்வொரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உண்மையான கோல்டு நீங்கள் தான். இல்லை என்ன நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் நீங்கள். அதான் ரொம்ப முக்கியம். உள்ள சொன்னார் இல்லையா, கோபப்படாதீங்க. அவங்க வேறு வசமாகி இருக்கிறாங்க, முட்டாளாகி இருக்கிறாங்க, கோபப்படாதீங்க. அவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். சரி, அவ்விக்த இஷாரா. இப்போ ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகத்தை ஜுவாலா ரூப சக்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னா யோகத்தில் உட்காரும் பொழுது உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்க. சேவையின் சங்கல்பம் கூட உள்ளடங்கிடணும். அவ்வளவு சக்தி இருக்கணும். ஸ்டாப்னு சொன்ன உடனே நின்றுடணும். முழு பிரேக் போடணும். தளர்ச்சியான பிரேக் இருக்கக்கூடாது. ஒரு வினாடிக்கு பதிலாக அதிக நேரம் எடுக்குது அப்படின்னா உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ அதுக்கும் பாபா நினைவு தான். ஸோ அப்போ உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்த சொல்கிறார் இல்லையா? யோகத்தில் உட்காரிங்கன்னா அர்த்தம் நானும் பாபா மூணாவது எதுவுமே கிடையாது, சேவை உட்பட இல்லையா? சேவை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற எண்ணம் கூட அங்கே வரக்கூடாது, அதுவும் உள்ளடங்கிடணுன்றார். சேவை பண்ண வேண்டிய நேரத்தில் அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் அனைத்தையும் மறந்து நான் பாபாவோடு ஐக்கியமாக போகிறேன்னு இருக்கும்போது அந்த எண்ணம் வரக்கூடாது. ஸோ அப்போ தான் சக்திசாலியான பிரேக்குன்னு சொல்கிறார். ஸ்டாப்னா டக்குன்னு மனம் நின்றுணும். இல்லை அந்த எண்ணம் மாதிரி தான் டக் நான் வந்துட்டு அப்புறம் வரேன், நான் பாபாட்ட இருக்கிறேன் அப்படி சொல்லிடணும். ஸோ பிரேக்கு தளர்ச்சியாக இருந்துச்சுன்னா அப்படி பிரேக் போடுறதுக்கு ஒரு வினாடிக்கு பதில் அதிக நேரம் ஆகுது அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா உள்ளடக்கு சக்தி பலகீனமாக இருக்குது. ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கு அந்த பாபா நினைவிலே அல்லது ஒரே ஒரு எண்ணத்திலே இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆத்மா பலமாகும். ஓம் சாந்தி. சம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.